Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் PGTRB இங்கிலீஷில் லாஸ்ட் யூனிட்ஸாக இருக்கக்கூடிய 8th, 9th and 10th யூனிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாதவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ அப்படின்னு தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க அண்டு டிஸ்பிளேலையுமே பார்த்துட்ருப்பீங்க. அண்டு ஒன் மோர் இன்ஃபோ, அவங்களுக்கு மட்டும் கிடையாது. ஒருவேளை நான் முதல்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணலை, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், லிமிட்டட் டைம் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த முறை வேலை வாங்கியே ஆகணும் அப்படின்ற கம்பல்ஷனில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸு, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ இம்பார்ட்டண்ட் இன்ஃபோவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வேலை வாங்குவீங்க. அண்டு இந்த டைம் பீரியடு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த 2 மாத காலகட்டம், ஒரு 60 days அப்படின்றது பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க்கு ப்ளஸ்ஸு ஸ்மார்ட் ஒர்க்கோட பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்கக்கூடிய பீரியட். இது எல்லாருக்குமே அந்த 60 நாட்கள் தான் இல்லைங்களா. நம்ம அக்டோபர் மந்த்தை ஸ்கெடியூலே பண்ணுறதில்ல. இந்த 60 days பார்த்திங்கன்னா மோர் ஆர் லெஸ் அரவுண்டு 50 to 60 days பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க்குக்கு அதிகமான பொட்டென்ஷியல் கொடுக்கக்கூடிய டைம். ஓகே, ஒருவேளை ஆல்ரெடி என்னோடய ஸ்கெடியூல் பிரகாரம் நான் 8th யூனிட் 9th யூனிட்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஃபைன். வித் திஸ் இன்ஃபோ யூ ஆர் மூவிங் இன் டு த வீடியோ. சி 8th, 9th and 10th யூனிட்ஸ்லேயே ரொம்ப கஷ்டம் அப்படின்றத தாண்டி லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை செக் பண்ணும்போது டஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th யூனிட் கூட கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 10th யூனிட் கூட கிடையாது, 8th and 9th தான். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் முடிஞ்சதும் சொல்வீங்க 10th யூனிட்டு எவ்வளோ ஈஸியாக இருந்ததுன்னு சொல்லி. ஒரு முக்கியமான காரணம் அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10th யூனிட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நியூ யூனிட், ஃப்ரெஷ் யூனிட், எந்த டாப்பிக்குமே இது வரைக்கும் கலக்காதது. இன்டைரக்டாக கேட்டுட்டு இருந்தாங்க, இப்போ டைரெக்டாக லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஓரட்டோரிக்கல் ஸ்கில்ஸ் இருக்குது. நான் டெய்லி ஒரு நியூஸ் பேப்பர் இன்ஃபோஸ்லாம் படிக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட்டு, டெய்லி ஏதாவது ஒரு ஹிண்டுவோ க்ரானிக்கலோ பேராகிராஃப் நான் படிச்சிருவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது. உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் 10th யூனிட்டை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, மேக்ஸிமம் மீனிங்ஸு, ஆப்போசிட்ஸு, அதே போல் ஐடென்டிஃபையிங் சென்டென்ஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய லாங்குவேஜ் ஸ்கில்ஸில் கண்டிப்பாக கேள்விகள் வரும். அண்டு எனக்கு ப்ராப்ளம் கிடையாது, கிராமரில் நல்லாவே பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் அவ்வளோ ஒரிஸ் 10th யூனிட்டுக்கு வச்சுக்க வேண்டியதே கிடையாது, சரிங்களா. 8th and 9th தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டஃபஸ்ட்டு போர்ஷன். ஆல்ரெடி டெஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை இல்லாதவங்களா இருக்கட்டும், அண்டு ஓல்டு வீடியோஸ்லலாம் வரக்கூடிய ரீசன்ட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பேர் பண்ண முடியுது, ஆனால் இந்த யூனிட்ஸை பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. மெட்டீரியல்ஸ் இருக்குது, கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்குது, நிறைய இன்ஃபோஸ் பரவி கிடக்குது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை நம்ம படித்தாலுமே ஒரு நியூ டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது, பர்டிகுலர்லி இந்த 8th and 9th யூனிட்டில் லேக் ஆகுது, 10க்கு ஒரு 5 மார்க்கு கூட வரமாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, ஓவராலாக 100%ல் இந்த 8th, 9th and 10th யூனிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30% வரும். ஃபஸ்ட் யூனிட்லேருந்து 7th யூனிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் மார்க்ஸு, சரிங்களா, ஓவராலாக. இப்போ தான் படிக்க ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த 30% ஆஃப் மார்க்ஸ் டென்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுது. இந்த யூனிட்ஸ்லாம் டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுமே கேட்போம், ஆல்ரெடி எவ்வளோ யூனிட்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மேம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் 8th, 9th நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. இப்போ பாருங்கள் எந்த இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த 30% ஆஃப் த இன்ஃபோஸ் 70% அவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள் பண்ண வைக்குது. ஆனால் நீங்கள் கேட்கலாம், அப்போது 7 யூனிட்ஸ் மொத்தமாக படித்தாலே போதுமா, பயம் இல்லாமல் எக்ஸாமுக்கு போகலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கன்ஃபார்மாக போகலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். 7 யூனிட் தான் நான் படிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு 7 யூனிட்டில் எந்த கேள்வி எப்படி கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். நான் இயர்ஸில் தப்பு பண்ண மாட்டேன், ஆத்தர் இன்ஃபோவில் தப்பு பண்ண மாட்டேன், போயட்ரியில் வரக்கூடிய எந்த இன்ஃபர்மேஷன்ஸுக்குமே எனக்கு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தெரியும். இந்த மாதிரி பதிலெல்லாம் உங்ககிட்ட இருந்ததுன்னு சொன்னால் அப் டு 7 யூனிட்ஸ் கன்ஃபார்மாக 70% வித் அதர் சைக்காலஜி அண்ட் ஜிகேவோட நீங்கள் பிரைட்டாக உங்களோட எக்ஸாமை போய் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் எழுதலாம், சரிங்களா. இது ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு. நான் சொல்கிறேன் 7 யூனிட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக போங்க, கான்ஃபிடெண்ட்டாக போங்க. அந்த பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 8, 9 and 10ல்
எவ்வளோ கேள்விகள் உங்களுக்கு வரப்போகுது, 30 கேள்விகள் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ 7 யூனிட்ஸ் படிக்கிற நமக்கு தெரியாமலேயே கிரிட்டிசிசமும் அதில் சேர்த்து படிச்சிருப்போம் இல்லைங்களா. அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை கலந்து தான் நம்ம படிக்கணும். ஃபர்ஸ்ட் யூனிட் டு 7th யூனிட் படிக்கும்போது 30ல் கண்டிப்பாக தெரிஞ்ச ஒரு 8 கேள்வி நீங்களே கரெக்டாக பண்ணுவீங்க. அந்த பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 22 உங்களுக்கு தெரியாமலே உங்களோட உழைப்பு உங்களுக்கு அந்த 10 மார்க்கை வாங்கி கொடுக்கும். டேம் ஷூர் நீங்கள் வந்து அந்த 3 டிஜிட் அப்படின்றத கிராஸ் பண்ணுவீங்க. இது நடக்கும். தயவு செய்து அந்த பயத்தை விட்டுருங்க. 8th யூனிட் 9th யூனிட் நினச்சே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வாங்குறீங்க. அதாவது மெட்டீரியலாக இருக்கட்டும், கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், எம்சிக்யூஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் மேபி. அவ்வளோ பெரிய ட்ரெஷர் உங்ககிட்ட இருக்குது. ஆனால் இந்த படிக்கக்கூடிய இந்த ஹவர்ஸில் இந்த சின்ன ப்ரெஷர் போய் உங்களை அதை லாக் பண்ணுது. இன்னுமே அதை படிக்கலையேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கூட இந்த ஃபஸ்ட்டு இந்த 7 யூனிட்ஸ் உங்களுக்கு ஈஸி தான். ஐ யூஸ் டு சே இன்க்ளூடிங் ஷேக்ஸ்பியர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்க்ளூடிங் ஷேக்ஸ்பியர். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக அன்பிரிஸ்கிரைப்டில் இருந்து ஷேக்ஸ்பியரில் 1 அல்லது 2 கேள்விகள் எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா இட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் த கேண்டிடேட்ஸ். கண்டிப்பாக 1 2 வரும்போது 1 2ன்றது நமக்கு இங்கே ஈஸி கிடையாது மார்க்ஸில் இல்லைங்களா, மிகப்பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தும். அதனால் இன்க்ளூடிங் ஷேக்ஸ்பியர் 7 யூனிட்ஸுமே உங்களுக்கு ஈஸி தான். புரிஞ்சு நீங்கள் படிக்க முடியும். ஒன்றுமே வந்து ப்ராப்ளம் கிடையாது. புரியாமல் கொஞ்சம் லேக் ஆகுது, லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கஷ்டமாக இருக்குது. குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா இஎல்டி வந்து கேட்டிருக்காங்க இல்லைங்களா 9th யூனிட்டில். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சோர்ஸ் புக் இருக்குது. பர்வேஸ் புகியோது அதிலே பார்த்தீங்கன்னா செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன் கேட்டிருப்பாங்க, டிசைனிங் சிலபஸ், மெட்டீரியல் ப்ரொடக்ஷனு, அதே மாதிரி டெஸ்டிங் அண்ட் எவாலுவேஷன். இந்த மாதிரி டீப்பாக இருக்கும். அது உள்ள வந்து இட்ஸ் நாட் ஏ ஈஸி திங் டு கெட் இன்ஃபர்மேஷன்ஸ் அட் எ ஸ்ட்ரெச் இல்லைங்களா. வைல் கம்பேரிங் டு அதர் 7 யூனிட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு போயம் போய் படிக்கிறீங்க, வால்சிங் மெத்தடாகவே படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக உங்களால் வந்து இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கேதர் பண்ணிட முடியும். போயட் யார், அவர் பேட்ரசன் யார், அவரோட ஃபுல் நேம் என்ன இருக்குது. கண்டிப்பாக இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க நியூ சிலபஸ்ன்றதுனால. ஏதோ ஒரு ஆத்தரோட ஃபுல் நேமு கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. அந்த நியூ ஆத்தர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி டஃபஸ்ட் போர்ஷனை கம்பேர் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய 7 யூனிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸி தான். ஏன்னா வந்து புதுசாக வந்து சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. நம்ம இது வரைக்கும் போயம் படிக்கலையா, இல்லை வந்து ப்ரோஸ் பாட்டு படிக்கலையா, இல்லை ஒரு நாவல் தான் படிக்கலையா, அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் தான் நமக்கு தெரியாதா? தெரியும், கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அங்கே கேட்கும்போது அதை தெளிவாக தெரிகிற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் இன்ஃபோ. ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸாம் முடிஞ்ச உடனே தெரிஞ்ச கேள்வி இது எத்தனை முறை தெரியுமா, நானும் என் ஃப்ரெண்டும் எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் தெரியுமா, இவங்க தான் இந்த ஆத்தர்னு எனக்கு கட்டாயம் தெரியும், நான் அதில் தப்பு பண்ணேன். இதை மட்டும் நீங்கள் தவிர்த்தாலே உங்கள் வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. சில நேரங்களில் நம்மளோட வெற்றி தள்ளி போகிறதுக்கு நம்மளே ஒரு காரணம் ஆகிடுவோம் சரிங்களா. அதனால் எப்படாமல் ஃபஸ்ட்டு 7 யூனிட்ஸை தரோவாக படிங்க. ஆத்தர் இன்ஃபர்மேஷனு, ப்ரிஸ்கிரைப்டு ஒர்க்கு, அவரோட என்னென்னலாம் அதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத தரோவாக படிங்க. நிறைய டஃபஸ்ட்டு பார்ட்டெல்லாம் ஓல்டு சிலபஸில் இருந்தது, நியூ சிலபஸில் இல்லை, அதான் ஃபேக்ட். நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவாக ஒரு எந்தூசியாசமோட ஒரு புது இன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சு கூட இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஆத்தரை பற்றியெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். பரவாயில்ல, நமக்கு இப்போ இது ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு படித்து, சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா இது ஒரு நமக்கு ஒரு பெரிய ஒரு என்ட்ரன்ஸை நமக்கு கொடுக்க போகுது அப்படின்ற மனநிலையோட நீங்கள் படிச்சிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு மறக்காது. இப்போது இந்த டைமை நம்ம விளக்க வேண்டியது பார்த்திங்கன்னா நம்மளோட சோம்பேறித்தனம் மட்டும்தான். ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இந்த வீடியோ முடியுது. அதாவது டேட்ஸில் இருக்கிற சீடு இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து சாப்பிடக்கூட கஷ்டமாக இருந்த காரணத்தினால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சீட்லெஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து அவ்வளோ பரவி அதோட முதலாளிகள் பார்த்திங்கன்னா எங்கேயோ இருக்காங்க. காரணம் அவங்களோட உழைப்பும் அவங்களோட யோசனைகள் தான். ஒருத்தரோட சின்ன சோம்பேறித்தனம் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு கொண்டு போயிடுது. இது ஒரு எக்ஸாம்பிள் தான், யோசிப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போது சின்ன சோம்பேறித்தனங்கள் நமக்கே தெரியாமல் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்து நம்ம வந்து மற்றவங்கள வந்து ஒரு பெரிய பொசிஷனுக்கு கொண்டு போயிட்டுருக்கோமே தவிர அந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுல தவறிடுறோம் சரிங்களா. நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் இந்த 8th 9th and 10th யூனிட்டுமே கூட நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த 7 யூனிட்டோடு சேர்த்து நம்மளால் அந்த 3 யூனிட்டும் முடிக்க முடியும். ஆனால் ஃபஸ்ட்டு அந்த 7 யூனிட்டை படிங்க. கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களோட கவர்மெண்ட் ஆர்டரை வாங்குவீங்க.
பேஜ் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொசிஷனுக்கு சீக்கிரமாகவே நீங்கள் வருவீங்க. அண்டு இந்த முறை ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வரும். நம்ம யாரையும் போய்ட்டு எப்போ ரிசல்ட் வரும், எப்போ வந்து போஸ்டிங்ஸ் போடுவாங்கன்னு கேட்க வேண்டிய எந்த அவசியமுமே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நிமிடங்களை கடத்தாதீங்க. நல்ல நோக்கங்களை நோக்கியே நம்ம போவோம். நல்ல விஷயங்கள் சீக்கிரமாக உங்கள் கை கூடுறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த வீடியோ இங்கே முடியுது. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.